பிரைஸ் தி லார்ட். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 1ஆம் தேதியாகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 19ஆம் வசனம். Psalm 34 verse 19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? தேவன் இந்த வருஷத்தில் 7 மாதங்களை முடித்து இந்த 8வது மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் நம்மளை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். பிரியமானவர்களே, சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நான் கரெக்டாக தானே செய்கிறேன், நம்ம நீதியாக தானே நான் செய்கிறேன், நான் எந்த தப்பும் செய்யலையே, யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலையே, ஏன் எனக்கு இந்த துன்பம், ஏன் எனக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீதிமானுக்கு துன்பம் வராதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்குமா. அநேக துன்பங்களை நீதிமானாக இருக்கிற தெய்வ பிள்ளைகளும் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். ஆண்டவர் இதைத்தான் நமக்கும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதே தான் நமக்கு சொன்னாங்க. உலகத்தில் உங்களுக்கு என்ன இருக்குது? உபத்திரவம் உண்டு, ஆனால் நீங்கள் திடன் கொள்ளுங்கள்னு சொன்னார் ஆண்டவர். நான் உலகத்தை ஜெயித்தது மாதிரி நீங்களும் என்ன செய்திடலாம்? உலகத்தை ஜெயித்திடலாம். ஆனால் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, பாடுகள் வரும் பொழுது, உபத்திரவங்கள் வரும் பொழுது, இழப்புகள் வரும் பொழுது நம்ம திக்கித்தா என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற சூழ்நிலையில் கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். God will deliver him out of all these afflictions. ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் ஆண்டவர் நம்மளை விடுவிப்பார். ஆமென். நீங்கள் அதை நம்மளுடைய வாழ்க்கையில் ருசித்திருக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்துச்சு யோசித்து பாருங்க. எத்தனை விதமான போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது, ஆனால் நம்ம மூழ்கி போகவில்லை இல்லையா? அன்னைக்கும் நம்ம நிற்கிறோன்னா ஆண்டவர் தானே நம்மளை விடுவித்தார். கர்த்தர் அல்லவா நமக்கு உதவி செய்தார். கர்த்தர் அல்லவா அந்த சூழ்நிலைகளில் நம்மளை பலப்படுத்தினார், நம்மளை தேற்றினார், நம்மளை விடுவித்தார். ஆண்டவர் என்றைக்கும் அதே வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. துன்பங்கள் வரும் மகனே, துன்பங்கள் இருக்குது தான், ஆனால் நீ கவலைப்படாத, நீ சோர்ந்து போகாத. உன்னை எல்லா துன்பத்திலிருந்து நான் என்ன செய்வேன்? உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய இந்த வேத புஸ்தகத்தில் எல்லா பாத்திரங்களையும் நீங்கள் பாருங்கள். துன்பங்கள் எல்லாருக்கும் வந்துச்சு இல்லை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு துன்பம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வராமல் இருக்குமா? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை நம்ம பார்க்கும்போது 7 மடங்கு அக்னி சூளையை என்ன செய்தாங்களாம்? சூடாக்கினார்களாம். ஆனால் அதிலிருந்து தேவன் விடுவித்தார் அல்லவா? தானியேலை சிங்க கெபியிலிருந்து விடுவித்தார் அல்லவா? அதே கர்த்தரை தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இதனால சிலருக்கு ஆண்டவர் மேலே கோபம். ஏன்? நான் நல்லா தானே இருந்தேன், நான் நல்லது தானே செஞ்சேன், நான் ஒழுங்காக சபைக்கு வந்தனே, நான் இவ்வளோ காரியங்களை செய்தனே, தசம பாகம் கொடுத்தனே, காணிக்க கொடுத்தனே, ஒழுங்காக ஜெபம் பண்ணனே, உபவாசித்தனே, எல்லா ஆண்டவருடைய கற்பனைகளையும் கீழ்ப்படிஞ்சனே, ஏன் எனக்கு இப்படி நடக்கணும், ஏன் ஆண்டவரை நீ இப்படி விட்டுட்டாரு அப்படின்லாம் நம்ம கோவப்படாதபடி கர்த்தர் நம்மளை எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவர் விடுவிப்பார் என்ற அந்த விசுவாசத்தில் நாம் பலப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் மேலே கோவப்படுறதுனால யாருக்கு நஷ்டம்? யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு நஷ்டமா, எனக்கு நஷ்டமா? எனக்கு தான் நஷ்டம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்ன வாக்கு கொடுத்துருக்கிறாரு? நான் உன்னை விடுவிப்பேன். நீ தண்ணீர்களின் மத்தியில் நீ கடந்து போகும்போது, ஆறுகளின் மத்தியில் நீ போகும்போது நீ மூழ்கி போக மாட்டாய், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்து நம்மளை பாதுகாத்து நம்மளை விடுவித்து ஆண்டவருடைய கரம் நம்ம இந்த மாதத்தில் நடத்தும். அல்லேலூயா. தேவைகள் பெருகும் போது, கஷ்டங்கள் வரும் பொழுது, பலவீனங்கள், சோர்வுகள், வியாதிகள் நம்மளுடைய வாழ்க்கையில் வரும்போது கர்த்தரை நாம் சார்ந்து கொள்வோம். ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து, விடுதலையை கொடுத்து, தேவைகளை சந்தித்து கர்த்தர் அனுதினமும் நம்மை நடத்துவார். இந்த பிரச்சனைகள் நம்மளை என்ன செய்யுது? நம்மளை பலப்படுத்துது. ஒருத்தருக்கு சேலஞ்சஸ் வரும்போது அது என்ன செய்யுது? அவங்கள ஸ்ட்ராங்கராக மாற்றுது. அப்படி தானே பிரியமானவர்களே? யாக்கோபில் நம்ம வாசிக்கிறோம், இந்த பிரச்சனைகள், இந்த உபத்திரவங்கள் எல்லாம் நம்மளை எப்படி பண்ணுதான்? பர்ஃபெக்டாக பண்ணுதான்.
நம்மளுடைய இம்பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் மாறி நம்மளை மெச்சூர் கிறிஸ்டியனாக இந்த பிரச்சனை மாறுது. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால நம்முடைய பிரமாணத்தை நான் கற்றுக்கொண்டேன், பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நான் உபத்திரவப்படுகிறதற்கு முன்பாக நான் வழி தப்பி நடந்தேன், ஆனால் இப்பொழுதோன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் நம்மளை நடத்துகிற விதங்கள் வித்தியாசம். ஆனால் ஏன் ஆண்டவர் அப்படின்னு பாதையில் நடத்துகிறாருன்னா, நம்மளை ஆண்டவர் இன்னும் ரிஃபைன் பண்ணுறாங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, பிரச்சனைகளும் பாடுகளும் அப்படி நெருப்பு மாதிரி இருக்குதாம். அந்த நெருப்பு என்ன செய்து, அந்த அக்கினியானது கோல்டை, தங்கத்தை அது இன்னும் ரிஃபைன் பண்ணுது. அப்போ நம்ம நீதிமானாக இருக்கிறோன்னா நம்ம விசுவாசம்லாம் ஒரு தங்கத்தை போல் இருக்குது. அப்போ வருகிற பிரச்சனை என்னுடைய விசுவாசத்தை அழிக்கலை, அந்த விசுவாசத்தை பலப்படுத்துது. அல்லேலூயா. இன்னும் கர்த்தரை நான் சார்ந்து கொள்ள, இன்னும் கர்த்தருக்காக நான் நிற்க இந்த பிரச்சனைகள் என்னை பலப்படுத்துகிறது, விசுவாசத்தை அதிகரிக்க செய்கிறது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த மாதம் முழுவதையும் கர்த்தர் நம்மளை நடத்துவார். சங்கீதம் 34:19 சொன்ன விதமாக, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். தேவன் கொடுத்த நல்ல வசனத்துக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?